கோகுல் குறித்து வதந்தி பரப்பிய புகாரில் 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கோகுல். கோகுல், விவரங்களை பதிவு பண்ணலாம். கரூரில் நடைபெற்ற இந்த பெரும் துயர சம்பவம் குறித்து சமூக வலைதளங்களில் வதந்தி பரப்பியதாக 3 பேர் தனித்தனியாக காவல் நிலையங்களை கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். பாஜகவை சேர்ந்த பெரும்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த சகாயம் என்பவரை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்திருக்கிறார்கள். அதே போல மாங்காடு பகுதியைச் சேர்ந்த தமிழக வெற்றி கழகத்துடைய உறுப்பினரான சிவனேசன் என்பவரையும், ஆவடி பகுதியைச் சேர்ந்த சரத்குமார் என்ற தமிழக வெற்றி கழக உறுப்பினரையும் காவல்துறை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்திருக்காங்க. ஏற்கனவே 25 வழக்குகள் சென்னையில் மட்டும் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில 3 வழக்குகளில் தற்பொழுது 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. சமூக வலைதளங்களிலும் யூடியூப்களிலும் கரூரில் நடந்த இந்த சம்பவம் குறித்து அவதூறான கருத்துக்களை பரப்பி பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில நடந்து கொண்டதாக இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் இதுவரை 3 பேர் தனித்தனியாக கைது செய்யப்பட்டிருக்காங்க. 2 பேர் தாவேகாவுடைய உறுப்பினர்கள், ஒருவர் பாஜகவை சேர்ந்தவர். 3 பேரும் தற்பொழுது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. கோகுல், கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக வீடியோ பதிவிட்டவர்கள் கிட்டையும் விசாரணை நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது குறித்த விவரங்கள். நிச்சயமாக, அதாவது இது போன்ற வதந்தி பரப்பக்கூடிய வீடியோக்கள் குறித்து தொடர்ந்து காவல்துறை கண்காணித்து அந்த வீடியோக்களை அடிப்படையில வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சம்பவ இடத்தில் பதிவான வீடியோக்களை வைத்து காவல்துறை விசாரணை மேற்கொண்டாலும் இது போன்ற வதந்திகள் பரப்புவது மூலம் தவறான தகவல்களை பரப்புகிறார்கள். பொதுமக்களிடம் தவறான தகவல் கொண்டு செல்லப்படுகிறது. இது போன்ற வதந்திகளை பரப்பக்கூடாது என்று காவல்துறை எச்சரிக்கை விடுத்த நிலையில சமூக வலைதளங்களையும் யூடியூப்களையும் கருத்து தெரிவிக்கிறோம் என்ற பெயரில் பல அவதூறு கருத்துக்களையும் பொய்யான தகவல்களையும் பரப்புவதாக 25 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அந்த பதிவு செய்யப்பட்ட வீடியோக்களை எல்லாம் நீக்கக்கூடிய பணியில காவல்துறை ஈடுபட்டாலும் அதாவது வழக்கு பதிவு செய்யப்பட்டவர்களில் 3 பேர் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்காங்க. தொடர்ந்து இது போன்ற அவதூறு கருத்துக்களை பதிவு செய்தால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற ஒரு எச்சரிக்கையும் காவல்துறை ஏற்கனவே விடுத்திருக்காங்க. வதந்தி பரப்பிய 3 பேர் தற்போது வரை கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேற்கொண்டு யாரேனும் கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கிறதா கோகுல்? நிச்சயமாக 25 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அடுத்த கட்டமாக இது போன்ற தொடர்ந்து ஒவ்வொரு பதிவுகள் குறித்தும் காவல்துறை ஆய்வு செய்யறாங்க. சைபர் கிரைம் போலீசார் தொடர்ந்து இதை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். பெரும்பாக்கம் காவல் நிலையத்துல கைது செய்யப்பட்ட சிவனேசன் பாஜகவை சேர்ந்தவர். மேலும் 2 தாவேகாவை சேர்ந்த 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. தொடர்ந்து மற்ற நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை தரப்புல தெரிவித்திருந்தாலும் இது போன்ற வதந்திகளை பரப்புவோர் மீது அடுத்த கட்டமாக வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது முதற்கட்டமாக 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. தொடர்ந்து வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த வழக்குகளின் அடிப்படையில் மற்ற காவல் நிலையங்களையும் இந்த கைது நடவடிக்கை தொடர வாய்ப்பு இருப்பதாக காவல்துறை தரப்புல தெரிவிச்சிருக்காங்க. விரிவான தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி கோகுல்.